மெஸ்ஸிய காப்பாத்துறதுக்காக எங்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னு ஃபிஃபா மேல ஈஜிப்ட் அணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்டினாக்கு எதிரான ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில ஈஜிப்ட் 2 கோல் அடிச்சு லீட்ல இருந்தது. ஆனா அர்ஜென்டினா கடைசி நேரத்துல 3 கோல் அடிச்சதுனால ஈஜிப்ட் அணி தோல்வி அடைஞ்சு வேர்ல்டு கப்ல இருந்து வெளியேறிருச்சு. ஆனா போட்டிக்கு பின்னாடி வந்த ரிசல்ட்டை விட ரெஃப்ரி டிசிஷன் தான் பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. ஈஜிப்ட் டீம் அடிச்ச ஒரு கோலை வார் சிஸ்டம் படி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜென்டினா பிளேயர் பண்ண ஃபவுலுக்கு பெனால்டி அப்பீலையும் ரெஃப்ரி கொடுக்கல. அதுக்கப்புறம் ஈஜிப்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் நேரடியா ஃபிஃபாவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மேட்சோட ரெஃப்ரி மேல விசாரணை நடத்தணும்னு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. ஈஜிப்ட் டீமோட கோச் பேசும்போது மெஸ்ஸி இந்த வேர்ல்டு கப்ல தொடரணும்னு நினைச்சுதான் எங்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னு கடுமையா குற்றம் சாட்டி இருக்காரு. ஆனா வேற ரூல் படி கோலை டிஸ்குவாலிஃபை பண்ணது கரெக்ட் தான் சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபிஃபா மெஸ்ஸிக்கும் அர்ஜென்டினா அணிக்கும் ஃபேவரா நடந்துக்கிறாங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.